அனைவருக்கும் வணக்கம். 12ஆம் ஆண்டாக தொடர்ச்சியாக லண்டன் தமிழ் மார்க்கெட் பிரித்தானியாவிலே மிக ஒரு நீண்ட காலமாக தொடர்ந்து செயற்பட்டு வருகின்ற இந்த சந்தை என்பது வர்த்தகர்கள் மற்றும் தொழில் முனைவோர்கள் தங்களை காட்சிப்படுத்துவதற்காகவும் வர்த்தகர்கள் தங்கள் வியாபாரம் மற்றும் புதிய வர்த்தக உறவுகளை ஏற்படுத்தி கொள்வதற்கான ஒரு தளமாக இயங்கி வந்திருக்கின்றது. பிரித்தானிய தமிழர் வர்த்தக சம்மேளனத்தின் தொடக்கம் முதல் பிரித்தானியாவில் தமிழர் வர்த்தகங்கள் முக்கியமாக சிறிய மற்றும் நடுத்தர வர்த்தகங்களை உயர்த்தி ஒன்றிணைந்து உயர்வோம் என்கின்ற அந்த தாரக மந்திரத்துடன் தொடர்ச்சியாக செயற்பட்டு வந்து கொண்டிருக்கின்றோம். அந்த அடிப்படையிலே இம்முறை மிகவும் கோலாகலமாக லண்டன் தமிழ் மார்க்கெட் ஒரு புதிய பரிணாமத்துடன் புதிய தளத்திலே இயங்கிக் கொண்டிருக்கின்றது. அது சார்ந்த கேள்விகள் மற்றும் அது சார்ந்த உரையாடல்களே இன்று ஊடகவியலாளர்களுக்கும் மக்களுக்கும் வழங்க இருக்கின்றோம். அந்த உரையாடலில் இணைந்திருக்கின்றீர்கள். ஆங்கிலம் மற்றும் தமிழ் 2 மொழிகளிலும் நாங்கள் இந்த விடயங்களை உங்களுக்கு எடுத்து வர இருக்கின்றோம். ஆகவே முதலிலே இந்த லண்டன் தமிழ் மார்க்கெட்டின் இந்த பரிணாம வளர்ச்சியும் ஏன் இப்படியான ஒரு புதிய இடத்திலே அல்லது புதிய தளத்திலே நாங்கள் நடாத்தி கொண்டிருக்கின்றோம், அதை நடாத்த வேண்டியதன் தேவை பற்றிய உரையாடலும் ஆரம்பிப்போம். அதற்கு முன் 7-8ஆம் திகதி மார்ச் மாதம் 2026 கிறிஸ்டல் ஹெய்ஸ் இல் இருக்கின்ற நிறுவனத்தில், அதாவது அங்கேதான் இம்முறை லண்டன் தமிழ் மார்க்கெட் இடம்பெற இருக்கின்றது என்பதை உங்களுக்கு அறிய தருகின்றோம். 7-8ஆம் திகதி காலை 10 மணி முதல் மாலை 8 மணி வரை லண்டன் தமிழ் மார்க்கெட் இங்கி, அதாவது ஹெய்ஸில் இருக்கின்ற கிறிஸ்டல் என்கின்ற அந்த மண்டபத்திலே 2 தளங்களிலும் நடைபெறும் என்பதை இந்த இடத்திலே அறிய தருகின்றோம். ஏன் நாங்கள் ஏற்கனவே தொடர்ந்து இயங்கி வந்த அல்லது செய்து வந்த இடங்களிலிருந்து இங்கே மாற்றம் பெற்றது என்பது பற்றி அதன் உரையாடலுடன் ஆரம்பிப்போம். நிதுஷன். அனைவருக்கும் வணக்கம். ஸோ நாங்கள் மக்கராஜ் நான் சொன்ன மாதிரி 12வது வருஷம் இந்த முறை செய்கிறோம். இப்போ நாங்கள் போன லண்டன் தமிழ் மார்க்கெட் 2025 செய்து முடித்தோன்னே ஒரு மீட்டிங்கில் ரிவ்யூ மீட்டிங்கில் வச்சு காய்ச்சது. இந்த முறை டவுன் கொஞ்சம் வித்தியாசமாக செய்வோம். எனக்கு நிறைய ஃபீட்பேக்குகள் வந்தது. இப்போ எங்களுக்கு ஆஸ் அ சேம்பர் எங்களோட பாலிசி ராஜா நான் சொன்ன மாதிரி சின்ன பிஸ்னஸ்லேருந்து ஒரு பெரிய பிஸ்னஸ் முன்னுக்கு வர வைக்கணும், நிறைய ஸ்டார்ட் அப்லையும் வர வைக்கணும். ஸோ வர வைக்கணும். அப்போ இந்த முறை என்ன செஞ்சாங்கன்னா ஒரு வித்தியாசமாக இருக்கட்டும் என்று போட்டு நாங்கள் ஒரு வென்யூ பார்த்து நாங்கள் நிறைய நாளாக 4-5 வென்யூஸ் பார்த்து கடைசியில் கிறிஸ்டல் ஹேஸர் நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணாங்க. என்னென்னா எங்களுக்கு இந்த முறை நார்மலாக பார்த்து தெரியும், சந்தை மாதிரி இருந்தாலும் நாங்கள் சின்ன மெட்ட மாதிரி சர்வீஸ் பிஸ்னஸ்களையும் கூட வர வைக்கணும் எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தது. அதே நேரம் இந்த முறை நாங்கள் கேட்ஸ் ஃபவுண்டேஷனோட பார்ட் பண்ணி ஸ்டார்ட் அப்ஸ்களையும் வேறு இது பண்ண குருவண்ணா மேல் அதுமாதிரி கதைப்பார். அப்போ அதனால தான் என்ன செஞ்சாங்கள்டா 2 ஃப்ளோரில் பேசிக்கலாக கீழ் ஃப்ளோரில் நீங்கள் இப்போ இருக்கிற ஃப்ளோரில் B2B அண்ட் சர்வீஸ் அண்ட் ஸ்டார்ட் அப்ஸை ஃபோக்கஸ் பண்ணியும், மேல் ஃப்ளோரில் ட்ரேடர்ஸ் எல்லாரையும் ஃபோக்கஸ் பண்ணியும், அதே நேரம் நடனம் மற்ற மாதிரி ஃபேஷன் ஷோ அது எல்லாத்தமான ப்ரோக்ராம்ஸ் எல்லாத்தையும் மேலே வச்சுருக்கிறோம். அப்போ கீழே B2B ப்ரொஃபஷனல் சர்வீசஸ் செய்கிற ஆக்களுக்கு அவைக்கு சத்தத்தின் இன்டர்ஃபியரன்ஸ் இல்லாமல் அவை தங்களோட நெட்வொர்க்கிங்லையும் ப்ரோக்ராம்ஸ்லையும் செய்யலாம். அதே நேரம் நாங்கள் இந்த மாதிரி வித்தியாசமாக சில ப்ரெசன்டேஷன் ஒரு கோனர் மாதிரி ஒன்று வச்சுருக்க போகிறோம். ஸோ இனி ஸ்டார்ட் அப்ஸ் அவைக்கு ஏதாவது ப்ரெசன்டேஷன்ஸ் வேணுமாட்டா இதில் ப்ரெசன்டேஷன்கள் செய்யலாம் கோனரில் இருந்து. அதே மாதிரி ஜஸ்ட் சம் நம்பர்ஸ். இந்த முறை நாங்கள் ஐ திங்க் எனக்கு தெரியல பழைய ஹிஸ்ட்ரி லாஸ்ட் 3 இயர்ஸில் இந்த முறை 116 ஸ்டால்ஸ் நாங்கள் ஏற்கனவே விற்று முடிஞ்சது. ஸோ இப்போ எங்களுக்கு இன்னும் கடைசி நேரத்தில் இப்போ இன்னும் வேறு புக்கிங்ஸ் கொண்டிருக்கு. நாங்கள் ஸோ வி ஆர் ட்ரைங் டு அக்கமடேட் மோர் ஸ்டால்ஸ். இதுக்குள்ள நான் நினைக்கிறேன் இன்னும் 33 ஆக்களுக்கிட்ட இன்ட்ரெஸ்ட் காட்டியிருக்கணும். ஸோ நாங்களும் இப்படியெல்லாம் எக்ஸ்பேண்ட் பண்ணலாம் பிளான் பண்ணி கொண்டிருக்கிறோம். அதே நேரம் இன்னொரு பெரிய ஸ்டார்ட்ஸ் என்னென்னா இது வரைக்கும் 2000 பேர்கிட்ட அட்டெண்டீஸாக ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறோம். அதில் நிறைய ஃப்ரீ கூப்பன்ஸும் கொடுத்து நாங்கள் எங்களுக்கு ஆக்களை பெற வைக்கணும். அதுக்காக நாங்கள் அதில் மட்டும் ரெஜிஸ்டர் 2000 பேர் வந்திருக்கிறது குட் நம்பர். ஸோ யா. அதை தொடர்ந்து நாங்கள் முக்கியமாக 2 தளங்களில் என்று சொல்லும்போது முதலாவது தளத்திலே, அதாவது ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில்
என்ன மாதிரியான நடவடிக்கைகள் இருக்குது, எப்படியான ஸ்டோல் செட்டப் பட்டிருக்கு என்பதை பற்றி விளக்கத்தை வித்யா அவர்கள் வழங்குவார். போன வருஷம் மாதிரி we have 2 by 2 meter stalls. Heightum 2 by 2 meters தான். ஒவ்வொரு ஸ்டாலுக்கும் ஒரு டேபிள் and 2 chairs provide பண்ணப்படும். Also 13 amp power supply with 4 socket, 4-way socket, and then also வெளியில் ஒரு நேம் போர்டுக்கும் ஸ்பேஸ் இருக்குது. ஸோ 2 meters by 30 centimeter ஸ்பேஸ் இருக்கும். ஸோ நீங்கள் பிரிண்ட் பண்ணி ஒரு வடிவான பேனர் அப்படி போட போகிறீங்கன்னா அதில் போடலாம். But we also provide a name board, bit smaller, like 0.7 by 0.3 meters, centimeters, meters. அது like அதில் நீங்கள் velcro போட்டு ஒட்டலாம். Other than that, startup stalls will be in the center of the downstairs hall. அது தனி போடியம் மாதிரி இருக்கும். Anything else? About the trading rules, மேலே Trading rules. So மேலே தான் trading செய்யலாம். Downstairs there's no trading. And you can give samples downstairs, but you can't trade. So அதாவது goods like நீங்கள் அதாவது free samples கொடுக்க போகிறீங்களா, that's fine. Maybe drinks as well, but you can't sell them. So let's get to the details later. In the interest of audience just watching this live telecast through IBC as well as Facebook, just to remind you, London Tamil Market is going to be held at Hayes Crystal this year, 7th, 8th March 2026. So it's a new venue and both floors are being utilized. The first floor is mostly trading and the ground floor would be businesses, B2B and exhibitions. That having said that, yes, they can give samples and they can introduce their products. But the new feature this year is that we have a startup corner. The startup corner is a partnership with Gate Institute, a Tamil research-based organization, works across in the UK as well as mostly back home to startups and develop a new business entrepreneurs and people coming into, and they are working with university business links with at least 3 universities. So I would like to introduce Guru. Guru is going to speak about the startup corner and the specialities of startup corner this year. Thank you, Raj, and it's a honor working with London Tamil Market. So I'll mix my language with Tamil and English. So இதோட பிரதான நோக்கம் என்னமென்று எடுத்திங்கன்னா, தொழில் முனைவோர், முயற்சியாளர், முயற்சியாண்மையாளர் எப்படி வேண்டாலும் வச்சுக்கொள்ளலாம். இளம் தொழில் முனைவோருக்கு ஒரு தளத்தினை அமைத்து கொடுப்பது. இதில் என்ன விசேட அம்சங்கள் என்று நீங்கள் பார்த்தீங்கன்னா, we are giving a big discount, thank you for that, to all the startups. இதில் பங்கு பெற்ற எல்லா ஸ்டார்ட்அப்ஸுக்கும் we are giving a big discount, so they are coming almost in 70 or 80% discount rate to this thing. So startups all over the world, can be any part of the world. The main challenge with the startups is exposure and market penetration. So with Gates, this initiative, they are going to get a big market exposure, and also they are going to do a product validation with the customers coming in, and I would say there are investors coming in where they can do the pitching. We have a special place, and we have really honorable speakers who are coming in, which I take this opportunity to thank everyone who's going to talk about the startup ecosystem. So it's a rare opportunity for startups. It's a rare opportunity to startups to do this networking in a multiple, I would say, verticals, where they are meeting investors, people, as well as resource people. And it won't stop from here. It will be a continuous process where they can be part of Gate Foundation
and do their networking and use Gates resources to gain much more experience about how to scale up the startups. And it won't limit only to London or UK. I would say Gate can help them to get some regional access from India to Sri Lanka. I would say a little bit upon Asia Pacific. So I welcome all the startups, young startups, to participate in it and make the maximum out of it. So that's it from my side. Thank you. It's also important to understand that to providing a kind of a center stage for startups and bringing 8,000 or more visitors to attend, it's an amazing task. But also at this point, I would like to thank Jayaraj Kulasaran for his continuous support, and Icons is also part of helping the startup initiatives to get starting. And also this year we have a corporate sponsor, which is kind of a big milestone. So HSBC have contributed a sum towards that, but obviously the rest is paid by the organizers, British Tamil Chamber of Commerce, and other volunteers, as I've wanted to mention here. Right, so as you know, London Tamil Market is not just a place for trading businesses, it also have entertainment, because we also give young talents a stage as also one of the other aspects throughout, and especially local talents in the UK. So over the years, since we had same floor, it was quite a lot of disruption for businesses kind of speaking or like trying to close deals and so on. So what we have done this year is the stage and all the entertainment is going to be in the first floor. So this floor is going to be mostly business-oriented discussions and so on. So I'll ask Rennie to explain about all the events and how events are structured. ஒவ்வொரு வருடம் நாங்கள் தமிழர் பண்பாடான கலை கலாச்சாரம் அவர்களை கொண்டு நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம். அதே போல் இந்த வருடமும் நாங்கள் அதே மாதிரி தரமான நிகழ்ச்சிகளை தான் நடத்த இருக்கின்றோம். உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழர் பண்பாடுன்னு சொன்னால் நாங்கள் மங்கள விளக்கேற்றத்தோட நிகழ்ச்சிகள் ஆரம்பித்து வரவேற்பு டான்ஸோடு அப்படியே சண்டே நடக்கும். இங்கே பிறந்து வளர்ந்த பிள்ளைகள், அதாவது இளம் பிள்ளைகளை நாங்கள் ஊக்குவிக்க வேண்டும், இளம் பிள்ளைகளாக நாங்கள் வெளியில் காட்ட வேண்டும். அதற்காக நாங்கள் இளம் பிள்ளைகள் என்ற பாடல்கள், டான்ஸு எல்லாம் இருக்கின்றது. மற்றும் ஃபேஷன் ஷோவும் இருக்கின்றது சனிக்கிழமை. மற்றும் பின்னேரம் 5 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் லைவ் மியூசிக் இருக்கின்றது. இங்கே ஃபேமஸான முருகதாஸ் அவர்கள் ராகா சேவை இசைக்குழுன்ற ஃபேஷன் லைவ் மியூசிக் இருக்கின்றது. அதே மாதிரி தான் ஞாயிற்றுக்கிழமையும் மங்கள விளக்கேற்றத்தோட நிகழ்வுகள் ஆரம்பித்து அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமையும் ஃபேஷன் ஷோ இருக்குது. 2 நாளும் லைவ் மியூசிக் இருக்கின்றது. தரமான நிகழ்ச்சிகளை தான் இந்த முறை எடுத்திருக்கிறோம். நிறைய எங்களுக்கு நிகழ்ச்சிகள் வந்தது. அந்த நிகழ்ச்சிகளில் நாங்கள் தரமான நிகழ்ச்சிகளை தேர்ந்தெடுத்து தரமான நிகழ்வுகளை தான் இந்த வருடம் கொண்டிருந்திருக்கின்றோம். போன வருடத்தை விட இந்த வருடம் தரமாக இருக்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். நன்றி. நிகழ்ச்சிகள் என்று வரும்போது அங்கே பல தரமான நிகழ்ச்சிகள், ஆடல் பாடல்கள், அது மட்டுமல்லாமல் அங்கே உடை அலங்கார நடைகள், ஃபேஷன் ஷோஸ் முக்கியம் பெறுகின்றது. அதற்கு அதற்காக பலர் செயற்பட்டு வந்திருக்கிறார்கள் என்பதை இந்த இடத்திலே ஞாபகப்படுத்த விரும்புகின்றேன். இந்த நேரத்திலே நாங்கள் கேள்விகளுக்கு போக முன் மிக முக்கியமாக பிரித்தானிய தமிழர் வர்த்தக சம்மேளனம் என்பது இப்போது 12 ஆண்டுகளாக லண்டன் தமிழ் மார்க்கெட்டை செய்து வந்தாலும் கிட்டத்தட்ட 16 வருடங்களுக்கு மேல் பிரித்தானியாவில் இருக்கின்ற தமிழ் வர்த்தகர்களை முன்னேற்றுவதற்காகவும் அவர்களுக்கான ஒரு தொடர்பாடலை உருவாக்குவதற்காகவும் இயங்கி வருகின்றது. உங்களுக்கு தெரியும், வர்த்தக சம்மேளனம் அல்லது சேம்பர் ஆஃப் காமர்ஸ் என்று சொல்லும்போது ஒரு தொடர்புகளை உருவாக்குகின்றதும், அந்த தொடர்புகள் எப்படி நீங்கள் இணைந்து
பாரிய வேலை திட்டங்கள் ஈடுபடலாம். அதாவது ஆங்கிலத்திலே சொல்வதாக இருந்தால் டெண்டர்ஸ். இப்போ ஒரு கொலாபரேஷனாக சேர்ந்து நாங்கள் ஒர்க் பண்ணும்போது டெண்டர்ஸுக்கு அப்ளை பண்ணக்கூடியதாக இருக்கலாம். அல்லாது நாங்கள் ஒரு பல வர்த்தகர்கள் இங்கே இருக்கின்றோம், அந்த வர்த்தகர்கள் தங்களுக்குள்ளே ஒரு 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 பார்ட்னர்ஷிப்பை அல்லது இணைந்து வாங்கும்போது பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்கிட்ட அல்லது ஹோல்சேலர்ஸ்கிட்ட நெகோஷியேட் பண்ணக்கூடியதாக இருக்கும். இது பொருட்களுக்கு மட்டுமல்ல, சேவைகளுக்கும். இப்போ உண்மையில் பார்க்கும்போது இப்போ கொக்கோ கோலாவோட நேரடியாக நீங்கள் ஒரு டீலர்ஷிப்போட பேசி அவர்களிடம் இருந்து 5 கண்டெய்னர்ஸ் 4 கண்டெய்னர்ஸ் என்று வாங்கக்கூடியதெல்லாம் இருக்கின்றது. இப்போ இன்று தமிழர்களின் வர்த்தகம் மிக உயர்ந்த அளவுக்கு சென்றிருக்கின்றது. அதே போல தான் சேவைகளும், அது இன்சூரன்ஸாக இருக்கட்டும், காப்புறுதியாக இருக்கட்டும், அதே போன்ற சேவைகள் இருக்கின்றன. ஆனால் அதே நேரத்தில் எல்லாவற்றுக்கும் மிக முக்கியமானது தொடர்பாடல். யார் என்ன தொடர்பை செய்கின்றார்கள், அவர்களுக்கு இடையிலான அந்த உறவை வலுப்படுத்திக் கொள்வது, எப்படி ஒரு தொடர்ச்சியாக இப்படியான விடங்களை செய்யலாம் என்பது. இந்த அடிப்படையிலே உண்மையை ஆரம்பத்தில் இருந்து செயற்பட்டு வருவதில் பெருமை கொள்கின்றோம். அதே நேரத்தில் இங்கே மிக முக்கியமாக மங்களேஸ்வரன் மற்றும் பெர்னாட், அல்ஃபன்சோஸ், திருவாசகம், சந்திரகுமார், ஜெகன் போன்ற பலர் தொடர்ந்து எங்களுடன் இருந்து வருகின்றார்கள். அந்த தமிழர் வர்த்தக சம்மேளனம் பற்றியும் வரலாறு பற்றியும் இன்னும் முன்கொண்டு செல்வது பற்றியும் திரு அண்ணா அவர்கள் உரையாற்றுவார். குட் ஈவினிங் எல்லாருக்கும். British Tamil Chamber of Commerce was started in 2009 by volunteer business owners with the main purpose of helping and assisting mainly the businesses in UK. But when we started, I think our main aim was not only just to help people, the businesses in the UK, we also wanted to have a direct link with businesses in Sri Lanka, which is due to various issues, changes of governments and things like that. We have not really achieved what we started with. But our aim still remains to help businesses back in Sri Lanka, mainly in the north and east as well, because that will empower the businesses there and help people there as well. So that's our, when we started, that was our main idea. And it's a not-for-profit organization. Most of the founder members are here. Mangalesh is there, Bernard is there, Raj, Chandran, who is not here. There were few of us who started in 2009, and they are all volunteers. And it's a not-for-profit organization. None of the collections or anything goes towards any of the personal expenditures. It's all mainly to benefit the businesses and the projects that we have been involved in. When we started organizing networking events throughout in and around London. We also went to some other places outside London, for example, Southend-on-Sea, Portsmouth, and places like that, where we had small gatherings of Tamil businesses. And that's how we started. And then our idea was to recruit all of our businesses, Tamil businesses, as members, so that whatever we do, like networking events, collaborative events, creating opportunities for businesses to do business with other businesses, and then not only that, we also had a lot of professionals like solicitors, accountants, people involved in finance, experts in taxation, people like that, so that we were providing free advice. We still do, but again, we have been sort of lacking in that area. We want to redevelop that area so that we want other professionals to get together with us. It will be a service to our business community where they need sort of an initial advice to guide them in the right direction without expecting any benefit in return.
That's the whole idea about it, so that the businesses don't get cheated by wrong advice and things like that, so that they can fall back on some sort of reliable support from a collection of professionals and advisors. And not only that, as we say, we are looking for businesses to become members of our chamber. Not only that, we want professionals to get involved with us so that we can get together in providing some sort of advisory to all businesses. It's not purely restricted to law, finance and tax and things like that. We can also expand this to other skilled areas, like even technical areas like engineering, building engineering, any other similar fields as well, because whatever the businesses need, even our community needs, can be met by free advice from professionals of all kinds. And along these lines, 12 years ago, we came to an idea that we should start annual event called London Tamil Market, which was originally done at Byron Hall in Harrow, and we continued to do it till last year. And then, as Raj explained, we wanted to do something different because of the request from participating businesses. They want, there's a separate demand for B2B and B2C, in other words, business to business and business to consumers. So, and then along with that, we do entertainment as well for people attending. We provide Sri Lankan, our Tamil food and things like that, so that it's an opportunity for us to celebrate business, celebrate our community. So we thought this time we should do it something different, and then we came to see this hall, and we liked the idea of having B2B downstairs and B2C upstairs. So therefore, for example, having music and entertainment upstairs won't disturb people who are engaged in discussions of business and things like that, which can be done downstairs without much disturbance. In the past, people used to complain. For example, even people like estate agents, they used to come and say they are unable to hold conversation with people who are visiting because of the noise. So we thought this time we are going to organize the ground floor for that kind of businesses where people are able to engage in conversations, discussions, and things like that. Whereas upstairs we can have music and other entertainment programs, and then we have seating facilities for people to sit down and enjoy as well, while there can be other businesses like sari sales, product sales, and things like that. And we have also been signing up memorandum of understanding with other chambers throughout the world. For example, we have one signed with Australian Chamber of Commerce, Tamil Chamber of Commerce, one in Malaysia, and one in Europe. And then also we have collaboration in Tamil Nadu Chamber of Commerce as well. So our purpose is to sort of see where else we can expand and create opportunities for our businesses in the UK, not only UK, elsewhere as well. So we have been doing that fairly successfully. But again, we are at early stages, and I remember we connected with Canadian Chamber of Commerce, but nothing much has come through that relationship yet. But it's not the end of the world. We need to continue to develop these things. That's our main purpose and aim of our chamber. And we will continue to explore these ideas, and anyone with any other bright ideas and things like that are welcome to come and
And on the 7th and 8th of this month, we are going to have the March, we are going to have the London Tamil Market 2026. We need a lot more people to participate. Please advise, please pass the message to other businesses as well as members of families and people to come and enjoy. And we hope the event is going to be successful. Thank you. தேங்க்யூ, நன்றி. பிரித்தானிய தமிழர் வர்த்தக சம்மேளனம் என்பது வாலண்டியர்ஸால், அதாவது இங்கே இருக்கிறவர்களை பார்த்தீர்களால் அவர்கள் எல்லோரும் வாலண்டியர்ஸாகத்தான் இங்கே நாங்கள் தொழிற்பட்டு கொண்டு வருகின்றோம் தொடர்ச்சியாக. உண்மையிலே நீங்கள் அதை பற்றி சிந்தித்து பார்ப்பீர்களாக இருந்தால், வியாபாரங்களுக்கான ஒரு தளத்தை நாங்கள் உருவாக்கி கொடுக்கும்போது, ஆனால் அதற்கு வந்து ஒழுங்குபடுத்துபவர்கள் அல்லது இங்கே எங்களுக்கு தொடர்ச்சியாக பல சேவைகளையும் வழங்கி கொண்டு வருபவர்கள் எல்லோருமே ஒரு வாலண்டியரிங் பேசிஸில் அல்லது மிக குறைந்த கட்டணத்திலே தங்களுக்கு, அதாவது சேவைகளை வழங்குபவர்கள் கூட இங்கே. அப்படி பார்க்கும்போது நீங்களும் அவர்களுடன் இணைந்து இது ஒரு வெறுமனே ஒரு நீங்கள் பணத்தை கொடுத்து அந்த இடத்தை வாங்குவது மாதிரி பார்க்காமல் நீங்களும் இந்த குழாமுடன், இந்த கம்யூனிட்டியோட நீங்களும் இணைந்து பயணிக்க வேண்டும் என்றதை நான் மிக ஆழமாகவும் வலியுறுத்தியும் கேட்டுக்கொள்கின்றேன். என்றால் இது முக்கியம். இது தொடர்ச்சியாக நீங்களும் இணைய வேண்டும். நீங்களும் இந்த மாதிரியான ஒழுங்குபடுத்தல், அந்த குழுக்குள் இணைந்து அந்த குழுவை இன்னும் பலப்படுத்த வேண்டும் என்பது முக்கியம். ஏனென்றால் இப்போ நீங்கள் ஒரு எக்ஸிபிஷன் சென்டர், இங்கே பல எக்ஸிபிஷன் நடக்கும், இப்போது எக்ஸலில் நடக்கும், இல்லாட்டி வேறு இடங்களில் நடக்கிற எக்ஸிபிஷன் சென்டர்ஸுக்கு போனீங்கன்னு சொன்னால் உண்மையிலே ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கான விலை என்பது நினைத்து பார்க்க முடியாத அளவில் இருக்கும். எப்படி எங்களால் 2 நாளும் ஒரு 300லேருந்து 500 பவுனுக்குள்ளே எங்களால் கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது என்று சொன்னால், அந்த முழுக்க அந்த சேவை மனப்பான்மையில் பலர் இங்கே செயற்படுவதால் தான் நாங்கள் எங்களுக்கு ஏழுமான அளவிலே மற்ற நிறுவனங்களுடன் மிக குறைந்த கட்டணத்திலே சேவைகளை பெறுவதன் மூலம்தான் அதை கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது என்பது இந்த இடத்திலே மிக முக்கியமாகவும் வலியுறுத்தியும் கூறிக்கொள்ள வேண்டும். என்றால் அதுதான் புதிய வியாபாரங்களை வளப்படுத்துவதற்கும் உருவாக்குவதற்கும் ஒரு உந்துகோலாக இருக்கின்றது. அந்த அடிப்படையிலே உண்மையிலே எங்களோட கமிட்டிகளை வந்து இணைந்து கொள்வதை நாங்கள் வரவேற்கின்றோம். ஏனென்றால் தொடர்ச்சியாக புதிய முகங்கள் வருகின்றார்கள். இணைந்து செயற்படும் போதுதான் இன்னும் பலப்படுத்த வேண்டும். இந்த சேம்பர் ஆஃப் காமர்ஸ் என்று சொல்கிற உலகத்தில் இருக்கிற பல சேம்பர் ஆஃப் காமர்ஸோட நாங்கள் இணைப்புகளை ஏற்படுத்தி கொண்டாலும் நாங்கள் இங்கே இருக்கின்ற அமைப்புகளோடையும் இணைத்துக் கொள்கின்றோம் என்பதை இந்த இடத்திலே குறிப்பிட விரும்புகின்றேன். முக்கியமாக இங்கே நீங்கள் கேட் இன்ஸ்டிடியூட்டுடன் இருக்கின்ற ஒரு இணைந்து நாங்கள் செயற்படுகின்ற விடயத்தை பார்க்கலாம். அதே போலத்தான் நான் சார்ந்த தமிழ் இன்ஸ்டிடியூட் ஃபார் லீடர்ஷிப் எக்ஸலன்ஸ் சங்கமம் என்கின்ற ஒரு நிகழ்ச்சியை நாங்கள் இணைந்து செயற்படுத்துகின்றோம். இப்படி பல விடயங்களை இங்கே இருக்கின்ற அமைப்புகளோட இணைந்து பிரித்தானிய தமிழர் வர்த்தக சம்மேளனம் செயற்பட்டு கொண்டு செல்கின்றது. ஆகவே நிச்சயமாக உங்கள் பங்களிப்பு முக்கியமாக இருக்கின்றது. இந்த இடத்திலே மிக முக்கியமாக நன்றி தெரிவிக்க வேண்டும் அல்லது குறிப்பிட வேண்டும். எங்களுடைய இம்முறையான மிக முக்கிய பிரதான அனுசரணையாளராக கிறிஸ்டல் ஹெய்ஸ் அல்லது கிறிஸ்டல் பேங்க்வெட்டிங் நிறுவனம் வந்திருக்கின்றது. அது எங்களுக்கும் ஒரு பெருமையான விடயம். ஏனென்று சொன்னால் தமிழர்களின் ஒரு வியாபார நிறுவனம், தமிழர்களால் சொந்தமாக இருக்கின்ற ஒரு மண்டபத்திலே இம்முறை லண்டன் தமிழ் மக்கள் நடைபெறுகின்றது என்பது அனைவரும், நீங்கள் எல்லோரும் பெருமைப்பட வேண்டிய விடயம். அவர்களின் இந்த ஒத்துழைப்புக்கும் அவர்கள் தங்களாலான எல்லா உதவிகளையும் வழங்குவதற்கு முன்வந்திருக்கின்றார்கள். ஆகவே அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு எங்களுடன் தொடர்ந்து பயணித்து கொண்டிருக்கின்ற ஃபோகாசியா குரூப் மற்றும் ரவி அண்ணா போன்ற IBC போன்ற பல அமைப்புகள் எங்களுடன் தொடர்ந்து பயணித்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு நன்றி. இந்த இடத்துல எங்களுடைய பிரதான அரசியலாளர்களாக தொடர்ச்சியாக எங்களுடன் பயணிக்கும் கால்டன் லெஷர், மெய்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன், கேட்ஸ் இன்ஸ்டிடியூட், இம்முறை வந்திருக்கின்ற HSBC UK மற்றும் ஊடக அனுசரணையாளர்களாக IBC தமிழ், மெய்வெளி, ILC தமிழ், தாமரை, வெற்றி தமிழன், தாய் டிவி மற்றும் ஆதவன் டிவி. அதே நேரத்தில் எங்களுடைய டிரான்ஸ்போர்ட் பார்ட்னராக இம்முறை மிக சிறப்பாக LML மற்றும் LCL நிறுவனங்கள் இணைந்து, அதாவது அவர்களின் பங்களிப்பில் மிக முக்கியமான ஒரு சேவை வழங்கப்பட இருக்கின்றது. என்னவென்று சொன்னால்
ஹெய்சன் ஹார்லிங்டன் டியூப் ஸ்டேஷன் அதாவது ட்ரெயின் ஸ்டேஷனுக்கு வருபவர்கள் அங்கிருந்து இந்த மண்டபத்துக்கு கொண்டு வருவது, மீண்டும் அவர்களை அங்கே கொண்டு விடுகின்ற அந்த ஷட்டில் சர்வீஸ் என்று சொல்வார்கள், அதை அவர்கள் வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். இந்த இடத்திலே நான் நியூ மீடியாவை மறந்துவிட்டேன். அவர்களும் தொடர்ச்சியாக அந்த அந்த இன்று அந்த வைரலாக போய்கொண்டிருக்கின்ற சில ஊடக காணொளிகளை பார்த்திருந்தேன். அதாவது ஒரு 2ஆம் 3ஆம் தலைமுறைக்கு எடுத்து செல்லக்கூடிய முறையில் லண்டன் தமிழ் மக்களை எடுத்து சென்றிருந்தார்கள். அவர்களுக்கும் எங்கள் நன்றிகள். இப்போ இப்படியாக பல அமைப்புகள் எங்களுக்கு பின்னால் தொடர்ச்சியாக இதை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். இந்த இடத்திலே மிக முக்கியமாக 280க்கு மேற்பட்ட வாகன தரிப்பிடங்கள் இங்கே இருக்கின்றது. அது உண்மையிலே போதுமானது. ஏனென்று சொன்னால் எங்களுக்கு தொடர்ச்சியாக ஒரே நேரத்தில் முழு மக்களும் இங்கு வந்து நிற்பதில்லை. காலையில் இருந்து தொடர்ச்சியாக வந்து போய்கொண்டே இருப்பார்கள். அதே நேரத்தில் இந்த இடத்திலே சனி ஞாயிறு தினங்களில் பல பார்க்கிங் வசதிகள் இருக்கின்றது என்பதையும் இந்த இடத்திலே தெரிவித்துக் கொள்கின்றோம். இது தவிர்த்து ஏதாவது கேள்விகள் உங்களிடம் இருக்குமாக இருந்தால், ஏனென்றால் இது முக்கியமாக இங்கே காட்சிப்படுத்தல்களை செய்பவர்கள் நீங்கள் உங்கள் வாடிக்கையாளர்கள் அல்லது உங்களுடைய ஒரு வலை அமைப்பில் இருப்பவர்கள், அதாவது உங்கள் நெட்வொர்க்கில் இருப்பவர்களையும் நீங்கள் அழைக்க வேண்டும். இங்கே வந்து இந்த பிரமாண்டமான இடத்தில் உங்கள் காட்சிப்படுத்தலை பார்க்கும்போது தான் உங்களுடைய வர்த்தக அந்த செல்வாக்கும் நீங்கள் எப்படி செயற்படுகின்றீர்கள் என்பதும் அனைவருக்கும் தெரியும். அதாவது இப்போ உங்களுக்கு ஒரு இலக்கம் தரப்பட்டிருக்கின்றது அல்லது கோடு ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஈவென்ட் பிரைட்டில் நீங்கள் அதை வாங்கும்போது உங்களுடைய அந்த கோடை போடும்போது யார் கூடுதலாக வாடிக்கையாளர்கள் இங்கே அழைத்து வந்திருக்கின்றார்கள் என்றது கூட பார்க்கக்கூடியதாக இருக்கும். அந்த அடிப்படையிலே கேள்விகள் ஏதாவது இருந்தால் நிச்சயமாக கேள்விகளுக்கு பதிலளிக்கும் நேரமாக நாங்கள் இதை வழங்கலாம். Any questions and comments please? I thought it's a lively audience. எனக்கு கொஞ்சம் சவுண்ட் குறைவாக இருக்குது, தொண்டை அடைச்சிட்டுது. இந்த உங்களோட சேர்ந்து வேலை செய்யலாமன்றதை அவருக்கு கொஞ்சம் விளக்கமாக சொன்னீங்கன்னா தான் செய்வேன். நீங்கள் சொல்லிட்டு விட்டால் ஒருத்தர் முன்னுக்கு வர மாட்டேனாம். அதை விளக்கமாக இதில் வந்திருக்கிற ஆக்களை விட அதில் வர்ற ஆக்கள் நிறைய பேர் பிஸ்னஸ் வச்சுருக்கலாம். அவை முன்னுக்கு இங்கே வரணுமன்றதை எதிர்பார்க்கலாம். அதை நீங்கள் அவையோட என்னண்டு உங்கள்கிட்ட எடுத்து செய்விக்கலாம்ன்றதை கொஞ்சம் இன்னும் விளக்கமாக சொன்னீங்கன்னா தான் வீட்டுக்குள்ளே வச்சு பிஸ்னஸ் செய்யணும். ஒரு வெளியில் வரைக்கணும் இல்லை. அவைய உங்கள்கிட்ட இழுக்கிறதுக்கு ஏதாவது மீட் பண்ணி அல்லது வந்து சில பேர் ப்ரைவேட்டாக ஒரு வெளியில் தெரியாமல் செய்கிறதுக்கும் இருப்பினம். அதுக்கு கூட உதவி செய்தால் அவை அடுத்த வருஷங்களில் முன்னுக்கு வரக்கூடிய மாதிரி இருக்கும். நிச்சயமாக இது மிக முக்கியமான ஒரு கேள்வி. லண்டன் தமிழ் மார்க்கெட் ஆரம்பித்த காலத்திலிருந்தே மிக முக்கியமான ஒரு சேவை என்னவென்று சொன்னால், வீடுகளில் வைத்து வியாபாரம் செய்பவர்கள் அல்லது அவர்கள் ஒரு வருடத்துக்கு ஒரு முறை தான் எங்கேயாவது தங்களுடைய காட்சிப்படுத்தலைகள் செய்பவர்களுக்கு இது மிகவும் உதவியாக இருக்கும். ஏனென்றால் இன்றைய மார்க்கெட் என்று சொல்கிறது பொருளின் ப்ரைஸோ இல்லாட்டி அதன் குவாலிட்டியோ மட்டும் வச்சு நிர்ணயிக்கப்படுவதில்லை. அதை விற்பவரும் யார், அவருடைய அந்த பர்சனல் ரேப்போ என்று சொல்வார்கள், அது மிக முக்கியமாகிறது. ஆகவே ஒரு வருடத்துக்கு ஒரு முறையாவது அவர்கள் வந்து தங்களுடைய வாடிக்கையாளர்களை பார்க்கும்போது, அந்த வாடிக்கையாளர்களுக்கு இதை விளம்பரப்படுத்தும் போது மிக முக்கியமாக தொடர்ச்சியாக அவர்கள் அங்கே அவர்களுக்கான அந்த உறவு உருவாக்கப்படுகின்றது. அப்போ நாங்கள் அதாவது கோவிட்டுக்கு பிறகு இன்னும் பலர் இப்படியான வியாபாரங்களை தொடங்கி இருக்கிறார்கள். என்று முழு நேர வேலையில் இருந்தாலும் ஒரு சிறிய ஒரு பிஸ்னஸை அல்லது ஒரு வியாபாரத்தை செய்வது என்பது சாதாரணமான ஒரு விடயமாக அனைவருக்கும் இருக்கின்றது. அப்படியானவர்களை நாங்கள் ஊக்கப்படுத்துகின்றோம். அதனால் தான் முக்கியமாக இந்த ஸ்டார்ட் அப் கோனராக இருக்கட்டும், எல்லாட்டி ஒரு சிறிய ஒரு மேசை அளவில் கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. இப்போ எங்களை பொறுத்தவரை நாங்கள் எப்படி உதவி செய்கின்றோம் என்று சொன்னால், எங்களை தொடர்பு கொள்ளும் போது அவர்களுக்கான ஆலோசனைகள், அவர்களுக்கான விலை அமைப்புகள், இப்போ மார்க்கெட்டிங் யாரால் செய்யக்கூடியதாக இருக்கும், அல்லது எப்படியாக நீங்கள் உங்களை ப்ரமோட் பண்ணிக்கொள்ளலாம், அல்லது ஏற்கனவே எங்களுடைய மெம்பர்ஸாக இருப்பவர்களுக்கு இடையிலே அவர்களை அறிமுகப்படுத்துவது, இப்படியான சேவைகளை வழங்கி வருகின்றோம். அது தவிர்த்து உண்மையிலே இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போவதாக இருந்தால், உண்மையிலே இப்போ எங்களுக்கு ஒரு முழு நேர ஒருவர் எங்களுடைய அதாவது இந்த தொலைபேசிகளை ஆன்சர் பண்ணி அந்த தொலைபேசிகள் கூடாக வருகின்ற கேள்விகளுக்கு பதிலளிக்கக்கூடியதாக இருக்கின்றது என்பது ஒரு பெரிய விடயம். என்றால் ஆரம்ப காலங்களில் எங்களுக்கு நம்ம அப்படி இருக்கவில்லை. இன்று நீங்கள் பலர் பேசியிருப்பீங்கள். நீரஜான்னு சொல்லி அவள் வந்து முழு நேரமாக இந்த டெலிஃபோனில் முழு ஆலோசனைகளை வழங்கக்கூடிய நிலையில் இருக்கின்றார். அப்படியாக நாங்கள் கட்டமாக போய்கொண்டிருக்கின்றோம். இன்னும் ஒரு கேள்வி. யூனிவர்சிட்டி படிச்சுட்டு
ஒன்றுமே அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க இயலாமல் கனவேர் பிள்ளைகள் இருக்கணும். தாய் தகப்பன் தங்கட பாட்டிலேயே அப்படியே விட்டுட்டு இருக்கணும். அதுக்கு ஒரு சொல்யூஷனாக இந்த எங்களோட மொழியை முன்னுக்கு கொண்டு வர வேண்டுமென்றதுக்காக இப்போ ஒரு உலகத்திலேயே சின்ன வரைபட நாட்டில் இருக்கிற இஸ்ரேல் நாடு மாதிரி அவங்கள ஒரு சின்ன ஒரு ப்ரொஜெக்டை கொடுத்துட்டு விட்டால் ஒரு காசை கொடுத்து விடுவாங்க, அதை செய்து முடிச்சுட்டு வான்னு சொல்லி. அப்படி இல்லைன்னா வீட்டை வரக்கூடாதுன்ட்டு அதுக்கேற்ற மாதிரி ஏதாவது யூனிவர்சிட்டி முடிச்சுட்டு என்னென்று செய்ய தெரியாமல் இருக்கணுமெண்டா ஒரு தாய் தகப்பனுக்காவது இப்போ உங்களோடையோ அல்லது வேறு யாரோடையோ அதை கான்டாக்ட் பண்ணி ஒரு வழிகாட்டியாக ஏதாவது ஒழுங்கு பண்ணினா என்ற பர்சனல் ஒப்பீனியனாக இருக்குது. இது பெரிய உதவியாக இருக்கும். அது சில நேரம் இப்போ லண்டன் தமிழ் மார்க்கெட்டு 50 வருஷத்துக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு பொறுப்பாளர் கூட அதில் இருந்து உருவாகலாம். சரியான பதிலளிக்க வேண்டும் என்றால் கேட் இன்ஸ்டியூட்டோடைய கிவ் என்ற ஒரு இன்னொரு இனிஷியேட்டிவ் ஒன்று இருக்குது. ஸோ அதில் வி ஹேவ் மென்டரிங், அதாவது தொழில் சம்பந்தமாக, தொழில் முனைவோர் சம்பந்தமாக எப்படி தொழில் செய்ய வேண்டும். ஸோ தோஸ் கைண்ட் ஆஃப் மென்டரிங்ஸ் ஆர் தேர். அதோடு they'll get connected to resource people. So especially professionals, academics, so அந்த மாதிரி guidance is always given in the give this. So இது ஒரு ஆரம்ப கட்ட நிலையாக இருந்தாலும் they can go to the next level. அடுத்த நிலை என்று சொல்லும்போது we can connect with investors. தற்போது அது இலங்கை மற்றும் இதர நாடுகளில் செய்து வந்தாலும் definitely we can do it in London, and we are looking forward for that kind of participants, and we welcome anyone to come and register with us also. உங்கள் கேள்வியின் ஆழம் எனக்கு வடிவாக புரிகிறது, அந்த கேள்வியின் நோக்கமும் புரிகின்றது. நாங்கள் 2009ஆம் ஆண்டுக்கு பிறகு தொடர்ச்சியாக இந்த ஒரு முயற்சியை செய்து வருகின்றோம் என்றால் எங்கள் மக்கள் சார்ந்தும் எங்கள் தாயகம் சார்ந்தும் அல்லது இந்த அடுத்த சந்ததியை எப்படி உயர்த்த வேணும் என்பதில் ஆழமான ஒரு கவனமும் ஆழமான ஒரு கரிசனையும் கொண்டிருக்கின்றோம். உண்மையிலே இங்கே வந்து மற்றவர்கள் செய்யும் போது அல்லது மற்ற இளைஞர்களை பார்க்கும் போது தான் அவர்களுக்கும் ஒரு உத்வேகம் வரும். ஏனென்றால் இப்போது பலர் இன்றைக்கு இருக்கின்ற மிக முக்கியமான பிரச்சனை, இப்போ நானும் ஒரு விரிவுரையாளர் என்ற முறையிலே, ஒரு பல்கலைக்கழகத்திலே கல்வி கற்பிப்பவன் என்ற முறையிலே நான் பார்க்கின்றேன், வேலை இல்லாமல் இருக்கும் மாணவர்களின் தொகை அதிகம். ஏனென்றால் கல்விக்காக மிக அதிக அளவிலே ஒரு முதலீடுகளை கொடுத்துவிட்டு கிட்டத்தட்ட ஒரு 60,000 பவுண்ட்ஸுக்கு மேலே செலவழிக்கின்றார்கள் அவர்கள். அதாவது அது அவருடைய இன்வெஸ்ட்மெண்ட்டாக. ஆனால் அதுக்கு பிறகு ஒரு 40% தான் உடனடியாக வேலை கிடைக்கின்றது. கிட்டத்தட்ட 15 to 20% 3 வருடங்களுக்கு மேலே இன்னும் வேலை இல்லாமல் தான் இருக்கின்றார்கள். அப்போது அப்படியான ஒரு சமூகமாக நாங்கள் இல்லாமல் அவர்கள் தங்கள் சுயமாக தொழில்களை தொடங்குவதற்காகவும், என்றால் இன்று சுயமாக தொழில் தொடங்குவதற்கு பிரித்தானியா போன்ற நாடுகளில் பல முயற்சி, பல உத்தரவாதங்கள், அதாவது அதுக்கான உதவிகள் எல்லாம் இருக்கின்றன. அப்படி அவர்கள் செய்ய தொடங்கும் போது தான் மற்றவர்களை வந்து இங்கே பார்க்கும்போது அவர்களும் உத்வேகம் கொள்வார்கள். நிச்சயமாக இது பல அமைப்புகளுடன், இப்போ நான் ஏற்கனவே கூறியதோ போல தமிழ் இன்ஸ்டிடியூட் ஃபார் லீடர்ஷிப் எக்ஸலுடன் இணைந்து நாங்கள் செய்கின்ற வேலை திட்டங்கள், இது சார்ந்து பல விடயங்களை உரையாடலாம். நான் நினைக்கிறேன் உங்கள் கேள்வி எங்களுக்கு மட்டுமல்ல, எங்கள் சமூகத்தை நோக்கி வைக்க வேண்டிய ஒரு ஆழமான கேள்வி இல்லையா? வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச் எங்களை இன்வைட் பண்ணி நீங்கள் ஒரு ப்ரெஸ் மீட் வச்சதுக்கு. ஓகே, என்னோடய கொஸ்டின் என்னென்னு சொன்னால், இப்போ நான் வந்து கரண்ட்லி ஒர்க்கிங் ஃபார் WCC ஆஸ் அ வாலண்டியராக தான் நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வந்து என்னுடைய மைண்ட் செட் எப்படின்னா, ஐ ஹாவ் அ பிஸ்னஸ் பிளான். ஸோ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணுன்னு ஆசை இருக்குது. ஃபுல்லாகவே எல்லாமே பிளான்ட், எல்லாமே பக்கா, பட் ஸ்டார்ட் அப் ப்ராப்ளம். ஸோ அந்த மாதிரி விஷயங்களுக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்களா? லைக் டு கெட் அ லோன் ஓ ஸ்டார்ட் அப் ஓ சம்திங் லைக் தட்? பேசிக்கலாக கேபிட்டல் சம்மந்தமான இதில் எஸ், இட்ஸ் லைக் அ ஸ்டார்ட் அப். என்னென்னா எங்கள்கிட்ட வந்து வி ஹாவ் அ ஓன் செட் ஆஃப் இன்வெஸ்டர் லிஸ்ட் ஒன்று இருக்குது. அப்போ நாங்கள் என்ன செய்யலாம்னா, இஃப் யூ ஹாவ் அ பிட்ச் வி கேன் சென்ட் இட் டு தெம், அண்ட் அது அவே இந்த இட்ஸ் அட் தேர் டிஸ்க்ரெஷன் என்கேஜ் பண்ணுறதா இல்லையான்றது. ஆனால் அதே நேரத்தில் வந்து கூடுதலான இப்போ எங்களுக்கு அக்கௌண்டிங் சர்வீசஸுக்கெல்லாம் மக்கள் வேணும். ஸோ அவே உங்களுக்கு ஒரு முடிஞ்ச அளவுக்கு அவையாலும் அட்வைஸ் பண்ண முடியும் உங்களுக்கு என்ன மாதிரி கேபிட்டல் ரைஸ் பண்ணலாம்னு. அண்ட் ஐ திங்க் அந்த ஸ்டார்ட் அப் கோன கீழே வந்து நாங்கள் we are going to have a couple of speakers
அப்போ அதில் வந்து ஒன் ஆஃப் த டாபிக்ஸ் இஸ் எப்படி காசு ரைஸ் பண்ணுறது, பூட் ஸ்ட்ராப்பிங்கோ, டெட் ஃபைனான்சிங்கா, பிசி ஃபண்டிங்கா, அது என்ன டிஃப்ரென்ஸு, அந்த மாதிரி டாபிக்ஸ் எல்லாம் கவர் பண்ண போகிறோம். ஏன்னா அந்த நாலேஜும் வந்து எங்களோட கம்யூனிட்டி சில இடங்களில் இல்லை. ஸோ அந்த மாதிரி கனெக்ஷன்ஸ் எஸ் வி கேன், பட் அது வந்து ஷோ பண்ணேன். என்னது அட் இன்வெஸ்டர்ஸ் டிஸ்கஷன். ஈவன் ஹெச்எஸ்பிசி இன்றைக்கு ரிப்ரசென்ட் பண்ணி சுஜன் வந்து நிற்கிறார். அவரோட கதை கேட்கும் வந்து ஐ வாஸ் ரியலி கீன் டு சி அவையும் வந்து ஸ்டார்ட் அப்ஸை ஹெல்ப் பண்ணணும், கேபிட்டல் ஃபண்டிங். அண்ட் அவையும் வந்து இப்போ ஹெச்எஸ்பிசி வந்து £50 million £50 million அலோகேட் பண்ணியிருக்கணும் ஸ்டார்ட் அப்ஸை என்கரேஜ் பண்ணணும் வந்து, விச் இஸ் அ குட் திங். சரி, ஸோ அப்போ அவையோட நீங்கள் தேவையில்லை, ஒரு சின்ன அமௌண்ட் இருந்தாலே சரி. அப்போ எங்களால் வந்து கனெக்ஷனை தான் மேக் பண்ண முடியவில்லை. வி வில் நாட் டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி or that we can connect people. I think the exposure is important. இப்போ நீங்கள் வந்து பல பிளாட்ஃபார்ம்ஸில் உங்களோட பிக்சர் கொடுக்கல தானே, இல்லை அதை ப்ரெசென்ட் பண்ணிக்கல தான் நாக்களுக்கு உங்களை பற்றிய உங்களோட க்ரெடிபிலிட்டி என்ன உங்களுக்கு சொல்ல. ஒரு ஆள் இன்வெஸ்ட் பண்ண போயினோம்னு சொன்னால் they want to see the founder or whoever the entrepreneur who's actually presenting. ஸோ இப்போ இப்படியான ஸ்டேஜஸில் இப்படியான பிளாட்ஃபார்ம்ஸில் நீங்கள் உங்களை ப்ரெசென்ட் பண்ண தான் ஃபிசிக்கலாயும் பட் சோஷியல் மீடியாலேயும் அந்த ட்ராக்ஷன் வரும். ஐ மீன் பிலீவ் இட் ஆர் நாட், எங்களுடைய ஆக்கள்கிட்ட எக்கச்சக்கமான ஃபைனான்ஸ் இருக்குது, ஆனால் சரியான பிச் இருந்தால் தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ண வேணும். ஸோ அதுதான் இம்பார்ட்டன்ட். இப்போ ஆஸ் அ கம்யூனிட்டி லாட்ஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் செய்யணும். தட்டாயம் தமிழ் கம்யூனிட்டிக்கு மட்டுமண்டு இல்லை, வெளியில் போயினோம். இப்போ இன்றைக்கு இருக்கிற ரியாலிட்டி வந்து ஸோ மெனி டெக் ஸ்டார்ட் அப்ஸ், ஃபின்டெக்லேருந்து எட்டெக்லேருந்து மெட்டெக் எல்லாத்துலேயுமே ஏஐ ரிலேட்டடாக நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் போட்டுக்கொண்டு இருக்கணும். கனவேர் இன்வெஸ்ட் பண்ணினோம். இப்போ கிட்டடியிலே வர எங்களோட தமிழ் பெரிய பிஸ்னஸஸ் ஆக்கள் கேட்டவ இப்படியான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஐடியாஸ் இருந்தால் கொண்டு வாங்கணும். ஆனால் எண்ட் ஆஃப் த டே அவையில் உங்களுக்கு தெரியும் எப்படி இன்வெஸ்டர்ஸ் வேலிடேட் பண்ணிவினோம், எப்படி பார்ப்பினோம், என்ன கேட்பினோம். ஸோ அப்படியான அந்த எக்ஸ்போஷர்ஸுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம். That's great because personally I would say like நான் வந்து கான்டாக்ட் பண்ணி பேசும்போது I was really unhappy because it was not professional. ஸோ அதனால தான் நான் இப்போ நீங்கள் இத்தனை வருஷமாக இது பண்ணும்போது obviously உங்களுடைய பேக்ரவுண்ட் வந்து ட்ரஸ்ட்வர்த்தியாக இருக்கும். ஸோ அதனால் ஐ தாட் என்ன போலவே பல பேர் இருப்பாங்க, அவங்களுக்கு இந்த ஆன்சர் டெஃபினெட்லி ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஒன் மோர் கொஷின். ஸோ நீங்கள் வந்து மெம்பர்ஸ் அண்ட் நான் மெம்பர்ஸ்ன்னு சொல்லி இருக்கு உங்கள்கிட்ட லண்டன் தமிழில். ஸோ வாட் ஆர் த பெனிஃபிட்ஸ் வாட் நீங்கள் வந்து மெம்பர்ஸ்க்கு கொடுக்குறீங்க உங்களுடைய மெம்பர்ஸ்? தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் பெனிஃபிட் உங்களுக்கு டிஸ்கவுண்ட்டில் வருது. பர்ஃபெக்ட். ஸ்டோல் என்னென்னா எங்களோட மெம்பர்ஷிப் க்ரைட்டீரியா வெரி சிம்பிள். நீங்கள் தமிழ் பிஸ்னஸாக இருக்கணும், தமிழ் ஓன் பிஸ்னஸ் இல்லாட்டி தமிழ் பார்ட்னர் பிஸ்னஸாக இருக்கணும். ஸோ அது வந்து என்னென்னு சொன்னால், இப்போ நான் ஏற்கனவே சொன்னது போல் பெரிய கார்ப்பரேட் கம்பெனிஸ் இல்லாட்டி மேசிவ் பிஸ்னஸஸ் வந்து இதுக்குள்ள வந்து ஒரே நேரத்தில் 15 ஸ்டோல் கேட்ட டைம் எல்லாம் இருக்குது எங்களுக்கு. நாங்கள் வெரி கேர்ஃபுல்லாக அப்படியான பிஸ்னஸஸுக்கு கொடுக்காம வர்றதுக்கான ரீசன் என்னென்றால் அது சின்ன சின்ன பிஸ்னஸஸை கம்ப்ளீட்டாக வந்து கில் பண்ணிடும். ஆனால் அதே நேரத்தில் வந்து அப்படியான அந்த பெனிஃபிட்ஸ் வந்து விரைக்கல உங்களுக்கு வந்து ஒரு ரீசனபிள் ப்ரைஸில் உங்களுக்கு கொண்டு வரோம். அப்போ தமிழ் பிஸ்னஸஸ், தமிழ் ஓன் பிஸ்னஸஸுக்கான இந்த சப்சிடி. அண்ட் அதே மாதிரி தான் வேறு மெயின் ஸ்ட்ரீம் பிஸ்னஸஸ் வரும்போது உங்களால் கம்பீட் பண்ணலாம். ஸோ அதால் தான் அந்த மெம்பர்ஷிப் பண்ணுறது முக்கியமாக இருக்குது லண்டன் தமிழ் மார்க்கெட். ஆனால் அதை விட மெம்பர்ஷிப் பண்ணுறது உங்களுக்கு வந்து எங்களோட சேர்ந்து இயங்கி நீங்களும் கமிட்டி மெம்பர்ஸாக வந்து நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்குது. ஏன்னா இந்த இருக்கிற மெம்பர்ஸுக்குள்ளே இருந்தால் நாங்கள் அதை சூஸ் பண்ணுறோம். ஒன்று. ரெண்டாவது மெம்பர்ஸுக்கான அட்வைஸ். இப்போ நாங்கள் ஒரு ஏதாவது ஒரு அட்வைஸ் நீங்கள் கேட்குறீங்கன்னு சொன்னால் ஒரு மெம்பர்ஷிப் ஆர்கனைசரில் தான் மெம்பர்ஸ் டு மெம்பர்ஸ் வந்து விதவுட் ப்ரெஜிடிஸ், விதவுட் ஒரு இதாக என்ன சொல்கிறது பைண்டிங் இல்லாமல் அட்வைஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும். ஏன்னா நீங்கள் வெளியில் பப்ளிக்காக நீங்கள் அட்வைஸ் பண்ணும்போது வந்து அதில் வந்து கணக்கு இஷ்யூஸ் இருக்குது. முக்கியமாக ஆக்கள் ஒரு ஆள் சூ பண்ணுறதோ தங்களுக்கான அந்த உதவி. ஸோ அந்த அட்வைஸ் பண்ணக்கையும் அவைக்கான ஒரு சப்போர்ட் கிடைக்குது. அப்போ உங்களுக்கு அந்த நெட்வொர்க் கிடைக்குது ஆக்களோட சந்திக்கிறதுக்கு. மற்ற மெம்பர்ஸுக்கு தான் நாங்கள் நெட்வொர்க்கிங் ஈவெண்ட்ஸாக இருக்கட்டும், மற்ற இன்வெஸ்டர்ஸை அறிமுகப்படுத்துகிறதா இருக்கட்டும். அதை அப்போ இதுக்கு தான் மிக முக்கியமாக மெம்பர்ஷிப்பில் நீங்கள் இணையணும். நாங்கள் வந்து உண்மையாக மெம்பர்ஷிப்பை ஆட்டோமேட்டிக்காக தமிழாக்கள் வந்து செய்யும்போது லண்டன் தமிழ் மார்க்கெட்டுகளை கொடுத்தாலும், ஆனால் எங்களுக்கு இந்த சேவைகளை பெற்றுக்கொள்வதாக இருந்தால் நீங்கள் எங்களுடைய அந்த மெம்பர்ஷிப்பில் சேர வேணும். மெம்பர்ஷிப்புக்கான ஃபார்ம் இருக்குது, அதை நீங்கள் நீரஜாட்டை கேட்டு எடுத்து ஜாயின் பண்ணலாம், இல்லாட்டி ஆன்லைனுக்கால ஜாயின் பண்ணலாம். உங்களோட பிஸ்னஸை ஜாயின் பண்ணி இருக்கிறது மிக முக்கியம் இந்த ஃபியூச்சரில். தேங்க்யூ ஸோ மச். Some important information about the stall setup and everything இந்த நேரத்தில் சொல்கிறேன். ஸோ கீழாவது ஹால் நம்பர் 1 அது 7 PM 4 PM 7 PMலேருந்து ஃப்ரீயாக இருக்கும் உங்களுக்கு. ஃப்ரைடே
on the 6th of March, set up பண்ண தொடங்குறதுக்கு. There's an event happening earlier in the day, so we won't have it until later in the afternoon, and then the stalls need to be set up. So it'll be around 7 p.m. that you can come and start setting up if you have anything to bring or unload and start setting up for the next day. And we are open until around 9:30, I think. 10 o'clock we can push. And then hall number 2 upstairs, you can start setting up at 4 p.m. And also until 9:10. And there is a utility lift in the back. So if you have any like small boxes like of heavy things that you need brought up, someone will help you bring them up to man the lift. But anything like very big, I don't think can fit. What would you say? It's the size? Yeah. So 1 meter by 1 meter size. So anything that fits in there, you can bring up. And on the 7th and 8th, there you have time until 10 a.m. So the hall will be open from 8 a.m. to set up as well. And the event will start at 10 and go up to 8 p.m. And just the standard provisions for each stall. So ella stallukum or a table, 2 chairs, on the table in the dimensions. And all that we will send over as well. But the height is approximately 0.7 meters. And also mentioned the name board and everything. But access to the venue wise, ella stallukum or 3 to 5 passes கிடைக்கும். So anyone who's going to be at the stall all day will have passes handed to them on arrival. Depending on your need. And parking, ஏற்கனவே சொன்ன மாதிரி 280 parking spaces இருக்குது. So all along the sides, and then also in the back there's plenty of spaces. And on the day, I think we'll have designated space for the stall holders to park, and also in the front you'll be able to unload with staff's help. And also don't forget to validate your parking. On the right side, there's a screen to validate your parking. So don't forget to do that. Otherwise, just rules and regulations for setting up your stall. Banners, signage and promotional materials எல்லாம் கொண்டு வரலாம். But you need to make sure that it's within the stall space. So on the neighboring stall and also not too much on the outside around the stalls because we need space for people to walk. And just be careful of that. Also on the velcro board maritan irukum on the panels, so adile onnum staple panna mudiyadhu and otta mudiyadhu like with tape. So if you can make sure that you have velcro rolls as well. We have some usually, but we do not have like enough to give to everyone. So if you need to put up any like material, it's best that you also arrange that as well. Otherwise, you are responsible for keeping the exhibit space clean and tidy just during the exhibition periods. And I think and after. I think noise levels should be kept to a reasonable level as well. And because there's events happening upstairs, we will try to manage the sound levels there too, because upstairs there's also going to be trading happening, and we understand that you need to be speaking to your customers as well. So the speakers will mainly be for the audience seats, as you would be able to see upstairs. There's theater seats, so speakers will be mostly along there. So hopefully it will keep the noise not encroaching into the stall areas. And otherwise, I think we have most of the information in our terms and conditions that were sent out when you're booking the stalls. Anything else? No, that's one or question. அனைவருக்கும் வணக்கம். நான் இப்போ 3 வருடமாக இந்த செல்ஃப் எம்ப்ளாய்டு என்ற இதில் வேலை செய்து கொண்டு வரேன். உண்மையாக நான் வரும்போது பெரிய ஒரு
ஆயுதங்களுடன் வர இல்லை. ஆனால் இங்கே எல்லோரும் என்னை உற்சாகப்படுத்தி இப்போ 3வது வருஷம் ஒரு ஒரு நல்ல கட்டத்துக்கு வந்திருக்கிறேன். ஆனாலும் ஒரு குறைபாடு என்னென்று சொன்னால், நான் வந்து ஸ்ரீலங்காவிலேருந்து தான் சில பொருளை அப்படி எடுத்து இங்கே செய்கிறபடியாக எனக்கு சில பெரிய லாபம் இல்லை. அதுக்கு தனி ஒரு கிச்சன் அப்படி எல்லாம் தேவை. ஆனால் அப்படி என்னாலே எடுக்க முடியாது. ஆனால் இப்போ அப்படியா நான் நிறைய நீங்கள் என்ன அப்படி தொடர்படுத்தினீங்க. இப்போ உதாரணமாக மார்க்கெட்டிங் ஆஃபீஸர் சரி அப்படி எல்லாரையும் அப்படி செய்தது. ஆனாலும் எனக்கு அப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. ஏன்னு சொன்னால் நான் அங்கேருந்து எடுத்து தான் நீங்கள் ஒரு பேக்கிங் செய்கிறது. அதாலே எனக்கு ஒரு நிறைய லாபம் இல்லை. லாபம் இருக்கத்தான் வேணும் ஒரு தொழில் செய்கிறேன்டா. மற்றது நான் ஒரு வேலை இல்லாதது தான் இந்த ஒரு வேலையை உருவாக்கினேன். அப்போ அப்படியான ஒரு ஹேர்பல் ப்ராடக்ட் தான் செய்கிறேன். அப்போ அதால் இப்போ நான் ஒரு கேட்குறேன் என்னென்னு சொல்லிட்டு சொன்னால், இப்படியான ஒரு ஆக்கள் எப்படி செய்கிறோம்னா அப்படி ஒரு ஆக்களோட ஜாயின் பண்ணக்கூடியதாக நாங்கள் அதுக்குரிய பேமெண்ட் கூட செய்யலாம். ஆனால் அப்படி எனக்கு அப்படியான ஒரு வாய்ப்பு இல்லாமல் இருக்குது. ஆனால் நீங்கள் இப்படி முதல் தந்தை எனக்கு என்கரேஜ் பண்ணபடியே நான் இப்போ ஒரு நல்ல கட்டத்துக்கு வந்திருக்கிறேன். ஆரம்பத்தில் நான் 2024 உண்மையிலே தமிழ் மார்க்கெட்டுக்கு வரைக்கும் நான் பெரிய ஒரு ஆயத்தம் இல்லை. ஆனால் எல்லோருமே என்னை உற்சாகப்படுத்தி நெக்ஸ்ட் இயர் நீங்கள் அக்கா வடிவாக எல்லாம் செய்து வாங்கொண்டு அதே மாதிரி வந்தேன். ஆனால் ஒரு சிலதுகள் இந்த முறையெல்லாம் நல்ல இது உடனே ஆன்சர் பண்ணி சகலதும் எல்லாம் நடந்தது. மற்றது இந்த டிக்கெட் சிஸ்டம் அது நல்லதாக இருந்தது. ஆனாலும் என்னை பொறுத்தவரையிலையும் இந்த ஸ்டோலின் காசு வந்து மிகவும் கூடுதலாகத்தான் இருக்குது. அடுத்தது என்ன இப்போ நாங்கள் வந்து அதை என்ன இருந்தாலும் ஒரு இப்போ 3வது வருஷம் உண்டைக்கு நாங்கள் கொஞ்சம் லாப நோக்கம் தான் பார்ப்போம். அப்போ அதுக்கு ஒரு இப்போ இதோடு இல்லாமல் எனக்கு தொடர்ந்து செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புக்கு ஒரு தொடர்படுத்த உங்களை கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. நன்றி. முக்கியமாக எங்கள் வாழ்த்துக்கள். நீங்கள் 3 வருஷமாக தொடர்ந்து வந்து உங்கள் வியாபாரம் மிக ஒரு கட்டத்தை அடைந்திருக்கின்றது. எல்லா வியாபாரங்களிலும் வருத்தங்கள் இருக்கும், குறைகள் இருக்கும். எங்களுக்கும் அந்த விடயங்கள் இருக்கின்றது. நிச்சயமாக இந்த தொடர்புகளை ஏற்படுத்தி விடலாம் நாங்கள். அதே நேரத்திலே இப்போ நீங்கள் கூறுற விஷயத்தில் மிக முக்கியமானது இந்த இன்றைய செலவுகள் என்று பார்க்கும்போது எல்லாமே செலவு கூடிக்கொண்டு தான் போகின்றது. அப்போ அதுக்குள்ளே தான் நாங்களும் ஆப்ரேட் பண்ண வேண்டியிருக்கு. ஆனால் நீங்கள் கூறிய ஒரு முக்கியமான விஷயம் தொடர்புகளை உருவாக்குவது, உங்களுக்கு தேவையான மூலப்பொருட்களை கொண்டு வருவதற்கான அதுக்கான முயற்சிகளை நாங்கள் எடுக்கக்கூடியதாக இருக்கும். நிச்சயமாக அதை பேசி நன்றி உங்களுடைய கருத்துக்கு. நான் இப்போது இங்கே வந்திருப்பவர்கள் ஒரு சிறிய ஒரு அறிமுகத்தையும் சொல்லி உங்களை உரையாடினால், இப்போ நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கிறீங்க என்னத்துக்கு என்ன ஒரு நிமிஷத்துக்கூடாக நாங்கள் எல்லார்ட்டையும் கேட்டோம்னு சொன்னால் அங்கே பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கும் தெரியும். ஸோ யார் வந்திருக்கிறார்கள், எந்த வியாபாரம் உண்டு, உங்களோட வியாபார பெயரையும் உங்களோட பேரையும் அறிமுகப்படுத்திட்டு இல்லை நீங்கள் தொடர்ந்து வர்றாரா இருந்தால் சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா எல்லாம். முதல்ல உங்களுக்கு நன்றி. சொல்லுங்கள், நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க. Yeah, you can start. Hi, so my name is Suji, and I'm represented from HSBC UK, so we're proud to have the partnership to work with British Tamil Chambers of Commerce. The lady over there raised a very valid question in terms of the access to capital markets. So just following on from that, we hope we're not just a name on the banner moving forward as well. So we want to be obviously working closely with London Tamil Market. Just on that front, from your expectation, from your perspective, what specific role do you expect the bank to play moving forward and helping again, the SMEs and the startups to unlock capital in the market? Very well, very simple, like being part of accessible for our members and be very clear about your opportunities and what kind of services you provide for especially businesses and startup businesses, so we could disseminate in both languages, English and Tamil, for businesses to benefit, and we could be an intermediary to bring them in and help them and connect, but obviously you have your own ways of kind of shortlisting or providing. I think the problem is that we don't hear, or the startups don't have a clear idea how to access capital, especially from banks, like major banks. So if that is made clear, not like
300 pages of document, just one page very clearly saying what you're looking for, how you can apply, and we could actually disseminate and put people. I think that's something that we could work offline on a organizational basis. Thank you for raising that. It's very important. I think everyone will understand. Simple information, how we can access the capital will be the most important thing. And can we just go around the whole, quickly introduce who is here and which business you're representing? We can start from here, sorry. வணக்கம் நான் பிரியா அட்வான்ஸ் மோர்கேஜஸ்ல இருந்து வந்திருக்கேன். நன்றி. இதுக்கு முதல் வந்திருக்கீங்களா? இதான் முதல் தடவையா? இதான் முதல் தடவை. நன்றி. Hi everyone, I'm Gopi. I'm representing Thamra. We're media partners for London Tamil Market, and we spotlight British Tamil stories and have a digital platform. You can check us out. Thank you. Hi, I'm RJ Sahi. I'm here with my RWCC team on the communication and promotion lead. Can you say the full acronym? I mean, this RWCC is an acronym. Can you actually say? My founder is going to tell that. She's here, so I'll pass to her. Thank you. Hi, I'm Kalpina. I'm representing RWCC, which is Arise Women Chamber of Commerce. Just to continue from the point that we made about HSBC and everything, I think it would be a good opportunity for London Tamil Market to educate not just us, but the corporate companies that are coming in terms of understanding some of the words and the language that is used when it comes to understanding what investment, funding is, how do you equity, what is VC, and most of us have come in from other employment. And then we started, something at home, or we've suddenly got an idea and we're starting a business. But what are the implications, the financial understanding, and giving us that through London Tamil Market? Actually, I think it would be really helpful, because not everyone understands, what doing a financial statement at the end of the year means, or even starting a business to set up something in Companies House. So there's basic things that we could actually learn from London Tamil Market. And I think it would be useful. Thank you. Hi, I'm Tanusha from RWCC, and I handle the program and events lead. Thanks. So, எல்லாருக்கும் வணக்கம். நான் கஸ்தூரி. I'm the founder of Iksha Anti Collections. I've been in the business for a good 10 years. There was a time, I think back in 2009, I think I came as an audience in Harrow, but I'm so pleased to be part of the event at this time. I'm happy to see everybody is doing really well. என்னோட business jewelry. நான் யூஸ்வலாக எல்லோரும் செய்கிற மாதிரி antique jewels தான் செஞ்சுட்டு இருந்தேன். But I think last 3 years I focus on something that எங்களோட communityக்கு எது தேவையாக இருக்குது and something that's affordable. So I'm starting to focus on 22 gold plated jewels. So மற்ற ஜுவல்ஸ் மாதிரி இல்லாமல் இது எங்களோட ட்ரெடிஷனை பேஸ் பண்ணி அண்ட் எங்களோட community இப்போ அதை நோக்கி போயிட்டுருக்குது, because not everybody is afford to buy it. So I thought like something is unique and it related to our cultures. So அதை பேஸ் பண்ணி என்னோட ஜுவல்ஸ் இருக்குது. Thank you. வணக்கம், என் பேர் கஜிநாத். I'm a film producer and director. I've executed over 13 feature films as a executive producer. What I realized is எங்களோட கம்யூனிட்டியில் இருந்த ஆட்கள் வந்து சினிமா ஃபீல்டுக்குள்ளே வாரது சரியான ஒரு டிஃபிகல்ட்டான ஏரியா. So I set up Nuvu, a platform for our community and our talent. And through Nuvu Media, we've provided a route for a lot of artists, whether they be dancers, choreographers, assistant directors, cameramen, to work in actual feature films. And I'm proud to say we produced our first British Tamil feature film called Maranavari, which features every single influencer you'll probably come across in the UK. Thank you. Thank you. Looking forward for that. Nandri. Hello. வணக்கம். என் பேர் வெங்கட். என்னோட பிராண்ட் நேம் வந்து வி காபி. ஐ இம்போர்ட் சவுத் இண்டியன் ஃபில்டர் காஃபி. ஐ சப்ளை டு ஸ்டோர்ஸ். ஐ ரன் ஈவெண்ட்ஸ். We also do wedding events.
I also do some European countries, supply to them. So it's my third year and this is first year here in the London Tamil market. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். எனது பேர் வரதன். இது எங்களோட 3வது வருடமாக நாங்கள் லண்டன் தமிழ் மார்க்கெட்டை பார்ட்டிசிபேட் பண்ணுறோம். எங்களோட கம்பெனியோட பேர் வந்து வெல்த் மேக்ஸ் ஃபைனான்ஷியல் அட்வைசர்ஸ் லிமிடெட். பேசிக்காக வந்து பிஸ்னஸ் அண்ட் பிஸ்னஸ் பீப்புள் அண்ட் ஆர்டினரி பீப்புளுக்கு தேவையான ஃபைனான்ஷியல் அட்வைசர்ஸ் அதுகளை வந்து பொருத்தமானதை அவைகளுக்கு வழங்குகிறோம். நன்றி. நன்றி. வணக்கம், என்னுடைய பேர் ரமணன். என்னுடைய கம்பெனியின் நேம் வந்து ஈஸி ஷிப்பிங். நாங்கள் ஹவுஸ் மூவ், ஆஃபீஸ் மூவ், ஸ்டோரேஜ், ஷிப்பிங் இது வேர்ல்டு வைடாக செய்கிறாங்க. தேங்க்யூ. நன்றி. Vanakkam, hello. My name is Lorenzo Fiorito. I am a founder and director of Solandium Consultants, which I will be launching at the London Tamil market. I plan to offer 3 services. First is consulting on international business. I'm an international trade and investment professional. The second is business-to-business dispute resolution, which I'm also authorized to provide. And the third is private equity. We are partnering with the NGO Malayagam Canada 200 and looking for investment in the Malayagam region for development. I will have details during the London Tamil market. Very happy to be here, and thank you for the invitation. Thank you. സ്റ്റിൽ തൊണ്ടിനോട്. എൻ്റെ പേര് മയൂരൻ. LMLM LCLM எங்களோட கம்பெனி தான். இந்த வாகனம் சின்ன வாகனத்திலிருந்து பெரிய வாகனம் 57 சீட் மட்டும் வச்சுருக்கிறோம். இந்த இதில் வெளியில் ஒரு வாகனம் மட்டும் ஷோ கேஸுக்கு கொண்டு வந்து காட்டுவோம். மற்றது அந்த ஃப்ரீ ஷட்டில் சர்வீஸ் செய்கிறது நாங்கள் தான். பக்கத்தில் இருக்கிற சிவா தான் ஃபுல் மார்க்கெட்டிங், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், டிக்டாக், இன்ஸ்டாகிராம் எல்லாத்துக்கும் பொறுப்பாக இருக்குது. அவர் தான் எல்லாத்துக்கும் ஃபுல்லாக பொறுப்பு. நன்றி. வணக்கம். என்னுடைய இது சந்திரநாதன். ஒரு ஹேர்பல் ப்ராடக்ட்டுகள் வாங்கோ 7ஆம் தேதியும் 8ஆம் தேதியும் வந்து அதை பார்த்து வாங்குங்கோ. அதை விட இன்னும் ஆக்களுக்கு சொல்லுங்க, ஷேர் பண்ணி. அது பாரம்பரிய முறையில் சில இதுகளை செய்ய போகிறேன். நீங்கள் எல்லோரும் பார்த்து மகளுங்கள், வாங்குங்க. நன்றி. நன்றி. എൻ്റെ പേര് സോപന. நான் வந்து இப்போ 12 வருஷமாக ஒரு வருஷம் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறேன் இங்கே. நாங்கள் வந்து இப்போ லைஃப் இன்சூரன்ஸ், மோர்கேஜ் அதெல்லாம் செய்து கொடுக்குறாங்க. நன்றி. வணக்கம், என்னுடைய பேர் பிரதீபா. பிஸ்னஸ் நேம் வந்து ஆரதி சாரீஸ், ஆரதி மேக்கப் அண்ட் ஜுவல்லரிஸ், ஆரதி டெய்லரிங். இது என்னுடைய ஃபர்ஸ்ட் டைம் லண்டன் தமிழ் மார்க்கெட்டுக்கு வந்திருக்கிறேன். நன்றி. நன்றி. Hi, my name is Aaron and I'm the CEO of Guarantee Grade 9. We are the UK's leading tuition agency with over 10,000 students and partnered with over 1,000 schools in the UK and globally. My aim with this event is to inspire more young Tamil people to start businesses. Like I started my first company when I was 11 and now at only 19 I've been able to grow to such a large agency and I want to inspire more young people with this event. Thank you. Thank you. Hi, my name is Athana and I am the creator of Woven Within Journals. And the reason why I created these was because I work in mental health and I really think mental health is a big issue, especially in our community. It should be something that should be spoken about. So I made these journals to make it more accessible in our community and especially to empower South Asian women. And I'm here today with my cousin, Anusha, who also does Agam Social with me. Thank you. Good evening. My name is Prasandan. I head up VP Event Security. We provide security for any events, any events that you guys are hosting. And I'll be at stand number 105 at the event on the 7th and 8th of March. So if you require any security for your future events, please do come and visit our stand. Thank you. Thank you.
ஆம், இதுவரை நாங்கள் லண்டன் தமிழ் மார்க்கெட் பற்றிய விளக்கங்களை கொடுத்து கொண்டிருந்தோம். முக்கியமாக 7ஆம் 8ஆம் திகதி மார்ச் மாதம் லண்டன் கிறிஸ்டல் ஹெய்ஸ் இருக்கின்ற மண்டபத்திலே நடைபெற இருக்கின்றது. இதன் நிறைவு அம்சமாக நாங்கள் இங்கே இருக்கின்றவர்களை எங்களுடன் இணைந்து பயணிப்பதற்கு அழைக்கின்றோம். அந்த நேரத்திலே நான் நினைக்கின்றேன் எங்களுடைய உறுப்பினர்களாக தொடர்ந்து செயற்படுவர்களை முன்னே அழைத்து நாங்கள் மேடையிலே அறிமுகப்படுத்த இருக்கின்றோம். அப்படியாக இருக்கும்போது உங்களுக்கும் தெரியும் யாருடன் பேச வேண்டும் யாருடன். ஆகவே எங்களுடைய கமிட்டி மெம்பர்ஸை முன்னுக்கு வரும்படி கேட்டுக்கொள்கின்றோம். மங்களேஷ், பெர்னார்ட், வாங்க 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 வாங்க. ஜெயராஜ் வாங்க. ஜெயராஜ் வாங்க. ஜெயராஜ், மங்களேஷ் வாங்க. ஸ்ரீ 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 இந்த நேரத்தில் இந்த இன்னொரு விடயத்தையும் கூற விரும்புகின்றோம். இங்கே இந்த தளத்தில் நாங்கள் கொண்டு வந்தவுடன் மிக அதாவது ஒரு அடுத்த லெவலில் எஸ்தட்டிக்ஸை கொண்டு போகணும் என்று எதிர்பார்க்கணும். ஏன்னால் லண்டன் தமிழ் மார்க்கெட் ஏற்கனவே இருந்த இடங்களில் ஒரு டயர்டான ஃபீலிங்காக இருக்குன்னு பலர் சொல்லியிருக்கின்றார்கள். அப்போ அந்த இடத்துல இங்கே பல இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்திருக்கோம். ஒன் ஆஃப் த இனிஷியேட்டிவ் என்னென்னு சொன்னால் ஃபோகாசியா குரூப் டிஜிட்டல் ஸ்க்ரீன்ஸ், பேனல்ஸ், உங்களுக்கு தேவையான கஸ்டமைஸ் இதுகளை உங்களோட ஸ்டோலுக்கு அடித்து தருவார்கள். உங்களுக்கு அப்படி ஏதாவது தேவையான இன்றைக்கே நீங்கள் செல்லனோட கதைச்சு கொள்ளலாம், கதைச்சு அதுக்கான அக்ரிமெண்ட்ஸை மேக் பண்ணி கொள்ளலாம். வேண்டாம், அது கொஞ்சம் இன்னும் கலர்ஃபுல்லாக இருக்கும், இன்னொரு லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு கூட பிஸ்னஸை. நன்றி. முக்கியமாக எங்களுடன் இணைந்து எப்படி செயற்படலாம் என்ற உரையாடல்களை நடத்த வேண்டிக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.